அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மணிமுருகன். என்னோடய சொந்த ஊர் கோவில்பட்டி. நான் இப்போ நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் ஸ்டேட் 35th ரேங்க் எடுத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் என்ற லேபர் என்னோடய போஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நாகர்கோவிலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸாமுக்கு தயார்படுத்துறதில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் என்ற இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜ்லேயுமே கோவில்பட்டி வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ப்ரிலிம்ஸில் இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சார் மனோகர் சார் ரொம்ப கைட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே எனக்கு கைட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரிலிம்ஸில் அங்கே ப்ரிலிம்ஸில் டெஸ்ட் பேட்ச் போட்டோம். டெஸ்ட் பேட்ச் முடித்ததுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்து எங்களை டிஸ்கஸ் பண்ண வச்சாங்க. மெயின்ஸில் பார்த்திங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணிச்சு. நான் ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருந்தேன். ஸோ அப்போ எனக்கு எப்படி எழுதணுங்கிறது சுத்தமாக தெரியலை எனக்கு. அதுக்கப்புறம் சார்கிட்ட கைடன்ஸ் கேட்கும்போது சார் என்னோடய ஆன்சர் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் மாற்ற சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நான் ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றினேன். அதே சார் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் எந்தெந்த ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 360 டிகிரி வியூவில் ஒரு கரெக்டாக ஒரு பாத்தை சார் காமிச்சாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், அதே சமயத்தில் குவாலிட்டி ஆஃப் த ஆன்சர், இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும். ஒன்று நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் ஆன்சர் கொஞ்சம் கம்மியாகும். அதே சமயத்தில் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் கரெக்டாக டைமில் முடிக்க முடியாது. இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி எக்ஸாமில் கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு பாத்து சார் கைட் பண்ணாங்க. அதே மாதிரி எக்ஸாமில் என்னால் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இன்டர்வியூலையும் சரி, இன்டர்வியூவில் இப்போ 2-3 மார்க் இன்டர்வியூலாம் சார்ட்ட நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூவில் எப்படி பேசணும், எந்த மாதிரி பதில் சொல்லணும் ஒரு கொஸ்டினுக்கு அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சும் சார் கொடுத்தாங்க. ஸோ இது எனக்கு குரூப் 2ல் எனக்கு இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். கோவில்பட்டிலேயே வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்தே படிக்க முடிஞ்சிச்சு. ஃபுல்லாமே எனக்கு எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த திரு மனோகர் சார், வெற்றி ஐஏஎஸ் அகாடமி திரு மனோகர் சார் அவர்களுக்கும், மேம் அவர்களுக்கும், என்னுடைய ஃபேமிலி அப்பா அம்மா அவர்களுக்கும், மற்ற ஃபேமிலி உறவினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.